பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2026 வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தை, வாட் இஸ் அவர் சாய்ஸ்? வாட்ஸ் அவர் சாய்ஸ் இன் 2025? என்னுடைய உங்களுடைய தெரிந்தெடுப்பு, என்னுடைய உங்களுடைய தீர்மானம் என்ன என்பதை ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆண்டுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்னும் எத்தனையோ ஆண்டுகளை நாங்கள் காணலாம் ஆண்டவருக்கு சித்தமானால். ஸோ ஒவ்வொரு புதிய வருஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது, ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற புது வருஷம், வந்த புது வருஷம் இனிதான புது வருஷமாக இருக்க வேண்டும், நன்மையான புது வருஷமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான புது வருஷமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் விரும்புகின்றோம், எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு வசனத்தை, லைஃப் டைமான ஒரு ப்ராமிஸை, இல்லாட்டி லைஃப் டைமான ஒரு கமாண்ட்மெண்ட்டை ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கின்றார். பழைய ஏற்பாடிலே அந்த வசனம் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினூடாக இந்த 2026 இந்த 2வது மாதத்துக்கூடாக கடந்து வருகிற என்னோடும் உங்களோடும் ஆண்டவர் பேச விரும்புகின்றார். ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகும்போது, பெத்தானியாவிலே போனால் ஊழியத்துக்காக அவர் கடந்து சென்ற நாட்களிலே அவர் லாசரு, மாத்தாள், மரியாள் ஆகிய அவருடைய வீட்டிலே தங்கியிருப்பது வழக்கம். அங்கே போய்த்தான் அவர் ஊழியங்களை செய்வார். அப்படியாக ஒரு நாள் ஆண்டவர் மாத்தாள், மரியாள், லாசருடைய வீட்டிலே தங்கியிருந்த போது ஆண்டவர் மாத்தாளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். மாத்தாளே மாத்தாளே 2 தடவை ரிப்பீட் பண்ணுகின்றார். ரைட். ஆண்டவர் ஒருவரை பார்த்து 2 காரியங்களை 2 தடவை அவருடைய பெயரை சொல்லுகிறார் சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு மேட்டராக இருக்கிறது. ரைட். பேதுருவே பேதுருவே, யோவான் யோவானே யோவானே என்று சொல்லி பல இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ யோனாவின் குமாரனாகிய பேதுருவே பேதுருவே என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல் மாத்தாளே மாத்தாளே. ரைட். நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. பட் மேரி had chosen the right portion in her life. Right portion. It's all about the choice. தெரிந்தெடுப்பு. நான் ஒன்று உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, ரைட், செழிப்பானாலும் சரி, தரித்திரமானாலும் சரி, ஆசீர்வாதமானாலும் சரி, சாபமானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நானும் நீங்களும் எடுக்கிற தீர்மானங்கள் தான் அதை தீர்மானிக்கிறது. ரைட். உங்களுடைய முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது. உங்களுடைய சாய்ஸ் தான், ரைட், தான் உங்களுடைய வாழ்க்கையிலே, ரைட், பல காரியங்களை நிர்ணயம் பண்ணுகின்றது. ஒரு வசனத்தை நான் சுருக்கமாக சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். கானான் தேசத்தை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக மோசேயினூடாக பேசும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ, மறுபடியுமாக ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் விழிவேற்றுமையை பாவிக்கின்றாரோ, வசனத்திலே எங்கெங்கெல்லாம் இதோ, அதோ, அப்படியானால், ஏனென்றால் என்ற ஒரு வார்த்தைகள் இருக்கின்றது. ரைட். இங்கே பார்க்கிறோம், பிஹோல்ட். ஒரு ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்ல போகின்றார். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். இதோ ஜீவனையும் நன்மையையும்
மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். Behold, right? மரணத்தையும் ஜீவனையும் நன்மையையும் தீமையையும் இன்று எங்களுக்கு முன்பதாக இந்த 2026 ஆண்டவர் வைத்திருக்கின்றார். So what is our choice? அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல. Now listen today. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, போய் ஜனங்களுக்கு சொல்லு, நான் சொல்வதை அப்படியே போய் சொல்லு. என்ன? Listen, now listen today. I am giving you a choice between life and death, between prosperity and disaster. அவை ஆண்டவரை குறை சொல்ல கூடாது, குறை சொல்லவும் முடியாது. ஆண்டவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. ஒருவருக்கும் ஆண்டவர் அநீதி செய்கிற தேவனே அல்ல. ரைட்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற தேவன். ரைட்? ஆனால் பல வேளைகளில் நாங்கள் எடுக்கிறதான தவறான தீர்மானங்கள், ரைட், the wrong decision end ups in the wrong destination. இன்னொரு சொல்ல போனால் the wrong choice, right, the wrong choice end up or brings in a right or wrong outcome, right? So சரியான தீர்மானங்கள் சரியான பெறுபொருள்களை நமக்கு கொண்டு வரும். அதே வேளைகளில் தவறான தீர்மானங்கள், தவறான தேர்ந்தெடுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பெறுபொருள்களை கொண்டு வரும். ரைட்? ஸோ our decision will decide our final destination. A good decision leads into the good outcome or good destination. Opposite சொல்ல போனால் bad decision, bad choices or the wrong choices end up in a wrong destination or brings the bad outcome. அவ எங்கே ஆண்டவர் தெளிவாக ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார். என்ன? நன்மையையும் நான் வைத்திருக்கின்றேன், தீமையையும் வைத்திருக்கின்றேன். ரைட்? ஜீவனையும் வைத்திருக்கின்றேன், மரணத்தையும் வைத்திருக்கின்றேன், செழிப்பையும் வைத்திருக்கின்றேன், தரித்திரத்தையும் வைத்திருக்கின்றேன். தேர்ந்தெடுப்பு உங்களை பொறுத்தது. ரைட்? கடைசியாக இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நான் அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நியூ கிங்ஸ் ஜேம்ஸில், see, I have set before you today life and good, blessings and curse, death and evil. ஸோ ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இனி வரப்போகிற வருஷங்கள் எப்படிப்பட்ட வருஷங்களாக இருக்குமோ அவங்களுக்கு தெரியாது. பட் என்னுடைய அனுமானத்தின்படி, ரைட், ஸோ ஐ கெஸ், ரைட், என்னுடைய இதன்படி இனி வரப்போகிற நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்களாக இருக்கும். சொல்லுவாங்க, குட் டேஸ் becomes a bad days, the bad days becomes a worse day என்று சொல்வார்கள். அதே போல் குட் இயர்ஸாக இருந்தது, ஓகே, பேட் இயர்ஸாக இருந்தது, இனி வரப்போகிற நாட்கள் இன்னும் வேர்ஸான இருக்கும். ஆனால் செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நன்மையையும் வைத்திருக்கின்றார், தீமையையும் வைத்திருக்கின்றார். தெரிந்தெடுப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. Listen closely. Listen closely. I have set before you today life and prosperity, good and evil, and death and adversity or evil before us. So what is our choice? உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்ன என்பதை ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரைட்? ஸோ நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
ஸோ நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு அடிகளிலும் we should be careful, we should be very cautious to take each and every steps. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அடிகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் முன்னெடுக்கும் போது பல தடவைகள் யோசிக்க வேண்டும். அதுக்கு நான் முதலே சொன்னது ஒரு முறை சொல்லியிருக்கின்றேன். சாய்ஸ் இஸ் ஃப்ரீ. Let me tell you again. Whatever choice we make is absolutely free. But the consequences of choice what we made is not free. தீர்மானங்கள் இலகுவானது. தீர்மானங்கள் ஃப்ரீ என்று சொன்னால் இலவசம். ஆனால் நம்ம எடுக்கிற தீர்மானத்துடைய பிரதிபலன்கள், பக்க விளைவுகள், consequences is not free. ஆகவே நல்ல தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பெறுபொருள்களை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த 2026 ஆண்டின் 2வது மாதத்துக்கூடாக கடந்து வந்திருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த வருஷம் நாங்கள் என்னென்ன காரியத்தை செய்வோம், இப்படியெல்லாம் இருப்போம் என்று எடுத்த தீர்மானங்களிலே நாம் நீங்களும் உறுதியாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அதே வேளையிலே பதிலையும் சொல்லுகின்றார். நீங்கள் எடுத்த அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கும்போது, நீங்கள் எடுத்த அந்த தீர்மானம் சரியான தீர்மானமாக இருக்குமானால், நீங்கள் எடுத்த அந்த தேர்வு, இந்த சாய்ஸ் பெஸ்டான சாய்ஸாக இருக்குமானால், பெஸ்டான அவுட்கம்மை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னோடும் உங்களோடும் பேச அவ்வளோத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியுமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உங்கள் யாவரே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். CRMC திருச்சபை சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to God. Amen, amen and amen.